ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோவில் ஏலியன் பிரிடேட்டர் ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் ஜெனோமார்ஃப் ஏலியன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு இந்த ஏலியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்திருக்கிறதால எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். என்னதான் ப்ரொமித்தியஸ் அண்ட் காவனன்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் கிளாசிக்கலி ரைட்லி ஸ்காட்டோட அந்த ஒரிஜினல் வைப் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். பட் ஏலியன் ரோமலஸை பொறுத்தவரை 45 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு மிட்கோல் ஸ்டோரின்றதுனால ஆரம்பத்துல இருந்தே இது மேல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். சரி, நம்ம டாபிக் வருவோம். ஆல்ரெடி 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எவுட்ஜா பிரிடேட்டர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ பார்த்துட்டு அப்போவே இந்த ஜெனோமார்ஃப்ஸ் பத்தி லிஸ்ட் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனா ஏதாச்சும் ஒரு ஏலியன் மூவி வந்தா இதை பத்தி பேசலாம்னு தான் இவ்வளவு நாள் போஸ்ட்போன் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ லிஸ்டிங்கை எப்பவும் போல வீக்கஸ்ட் டு ஸ்ட்ராங்கஸ்ட்னு தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 9th பிளேஸ்ல பார்க்க போறது சோல்ஜர். இது இன்னொரு வகையில வாரியர்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எப்படி ஒரு ஹனிபி காலனில குயின்ஸ், ட்ரோன்ஸ் அண்ட் ஒர்க்கர் பீஸ் இருக்குமோ கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் இந்த ஜெனோமார்ஃப் ஏலியன்ஸ் கிட்டயும் அப்ளை ஆகும்னு சொல்லணும். ஏன்னா இதுங்க கூட்டத்திலுமே ஒரே ஒரு குயினும் அதோட கமாண்டுக்கு ஏற்ப ட்ரோன்ஸும் ஒர்க்கர்ஸும் செயல்படுங்க. பொதுவாக இந்த ஜெனோமார்ஃப் ஏலியன்ஸ் பாத்தீங்கன்னா இனிஷியலி ஃபேஸ் ஹக்கர்ஸ் மூலமா ஹியூமன்ஸோட உடம்புல தங்களை இம்ப்ரெக்னேட் பண்ணிக்கிட்டு அவங்களோட செஸ்ட்டை கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்ததும் ரொம்ப குட்டியா தான் இருக்கும். பட் ஒவ்வொரு ஸ்டேஜஸை கடந்து ஃபியூ ஹவர்ஸ்லேயே சுமாரா 7-8 அடிக்கு ஹைட்டும் 130 கிலோக்கு மேல வெயிட் போடக்கூடியதா இருக்கும். கூட்டத்தில் இதுங்களோட பிரதான வேலையை தங்களோட காலனியை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, ஏதாச்சும் ஆபத்து வந்தா உடனே எலிமினேட் பண்றது, ஹியூமன்ஸ் மாதிரி ஏதாச்சும் உயிரினம் கிடைச்சா அவங்களை ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றதுன்னு எல்லா வேலைகளையும் இந்த சோல்ஜர்ஸ் தான் பண்ணுங்க. இதுல பியூரா ஏலியன்ஸை பேஸ் பண்ணி வந்த மெஜாரிட்டியான படங்கள்ல இந்த சோல்ஜர்ஸ் தான் மேஜர் ரோலை பிளே பண்ணியிருக்குங்க. அடுத்த லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போறது நியூ பார்ன். இந்த டைப்பை நம்ம ஏலியன் ரெசரக்ஷன் படத்துல பார்த்துருப்போம். அதாவது ஏலியன் ட்ரையாலஜிக்கு அப்புறம் கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணுவோம்னு மூவி டீம் பாத்தீங்கன்னா ஹியூமனுக்கும் ஜெனோமார்ஃப்க்கும் ஒரு ஹைபிரிட் வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் இந்த நியூ பார்ன்னு சொல்லணும். யூஎஸ் மிலிட்டரியை பொறுத்தவரை ஒரு பவர்ஃபுல்லான பயோ வெப்பனை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. அதுல இந்த ஜெனோமார்ஃப் ஏலியன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டலா மனுஷங்களே நிறைய ஏலியன்ஸை உருவாக்குவாங்க. பட் ஹியூமன்ஸோட சொல்லுக்கு அடங்கி போற மாதிரி ஒரு ஹைபிரிடை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு க்ளோன் செய்யப்பட்ட ஏலியன் குயின் மூலமா ஹியூமனோட டிஎன்ஏ கலந்து கடைசியா இந்த நியூ பார்ன் பிறந்து வந்திருக்கும். வந்ததும் க்ளோன் குயினை ஸ்மெல் பண்ணிட்டு அன்ஃபெமிலியரா இருக்குன்னு சொல்லி ஒரே பஞ்சில் அந்த குயினை கொண்டுட்டு ஒரிஜினல் குயின்னு சொல்லப்படுற எலன் ரிப்ளேயை தன்னோட மதரை அக்செப்ட் பண்ணி அவங்கள பர்சீவ் பண்ண ஆரம்பிக்கும். இதுல இந்த நியூ பார்னை பொறுத்தவரை மற்ற ஜெனோமார்ஃப்ஸை போல ஃபேஸ் ஹக்கர்ஸ் மூலமா பிறப்பெடுக்காம ஒரு ஹியூமனை போல டைரக்டா எமர்ஜ் ஆனதுனால அப்பியரன்ஸ்ல மட்டும் இல்ல இன்டெலிஜென்ஸ்லயும் பீக்ல இருக்கும். ஆனாலும் ஹியூமன்ஸை போலவே இதுக்கும் எமோஷன்ஸ் அதிகம்ன்ற காரணத்தினால தான் கடைசியில எலன் கையாலேயே கொடூரமா கொல்லப்பட்டிருக்கும். அண்ட் இப்ப ரீசெண்டா வந்த ஏலியன் ரோமலஸ் படத்துல பிகினிங்ல ஆஸ் யூஷுவல் வாரியர் டைப் ஜெனோமார்ஃப்ஸை காமிச்சாலும் கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் கொடுக்கிற வகையில ஒரு ஹியூமன் ஹைபிரிட் ஏலியன் வெளியே வந்து கொடூரமான சம்பவங்களை பண்ண ஆரம்பிக்கும். அதோட அந்த ஹைபிரிட் ஏலியனும் கிட்டத்தட்ட மனுஷனை போல முகமோ எஜிப்தியன் மம்மியை போல பாடி ரொம்ப ஸ்கின்னியா இருந்தாலும் ரொம்பவே பவர்ஃபுல்லானதுன்னு தான் சொல்லணும். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது ரன்னர். இது இன்னொரு வகையில டாக் ஏலியன், ஆக்ஸ் ஏலியன், த டிராகன் இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. இதுக்கு அந்த பேர் வரதுக்கான காரணமே பாத்தீங்கன்னா யூசுவலி ஹியூமன்ஸ் ஹோஸ்டா இல்லாம டாக், ஆக்ஸ் இந்த மாதிரி 4 கால் உயிரினத்துல இருந்து எமர்ஜ் ஆனதுனால தான் அப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க. இனிஷியலி இந்த டைப் ஏலியனை நம்ம தேர்ட் பார்ட் மூவில பார்த்திருப்போம். ஸோ பேசிக்கலி இது ஒரு குவாட்ரபெடல் அனிமலோட டிசெண்டன்ட் அப்படின்றதால பயங்கர ஃபாஸ்ட் அண்ட் எஜிலிட்டியோட செயல்படும்னு சொல்லலாம். அண்ட் சைஸ்லயும் குவாட்ரபெடல் அனிமலோட ஹோஸ்டுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்பட்டாலும் இன்டெலிஜென்ஸ் வரும்போது ஹியூமன் ஹைபிரிட்ஸ் போலவே கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு. இதுங்களோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ரன்னிங் ஆர் சேசிங் வரும்போது 4 கால்களை பயன்படுத்தி ஈவனான சர்ஃபேஸ்ல மட்டும் இல்லாம 90 டிகிரி வெர்டிகல் வால்ஸ், முக்கியமா சீலிங்ஸ்ல கூட ஃபாஸ்டா ரன் பண்ற அளவுக்கு எபிலிட்டி கொண்டு இருக்கிறதால கண்டிப்பா இந்த ரன்னரும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் வெர்ஷன் அப்படின்றத சொல்லியே ஆகணும். அடுத்த லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போறது கிரிட். இந்த டைப்பை 2004 வெளிவந்த ஏலியன் வெர்சஸ் பிரிடேட்டர் மூவில பார்த்திருப்போம். இதுக்கு இந்த கிரிட் அப்படின்ற பேர் வரதுக்கான காரணமே கெல்டிக் அப்படின்ற பிரிடேட்டர் தன்னோட மெட்டல் நெட் மூலமா ஷூட் பண்ணதுனால டைமண்ட் ஷேப்ல காயங்கள் ஏற்பட்டிருக்கும். என்னதான் இன்ஜுரி ஏற்பட்டிருந்தாலும் பூமிக்கு வந்த பிரிடேட்டர்ஸ்ல சாப்பர் அண்ட் கெல்டிக்கை இது தனியாளா கொண்டு இருக்கிறதாலேயே நிச்சயம் இது ஒரு ஓபி வெர்ஷன் தான் சொல்லணும். இதனாலேயே என்னன்னு தெரியல இந்த கிரிட் ஏலியன் மத்த எல்லாத்துக்கும் லீடரா இருக்கும். அதே நேரத்துல குயின் ஜெனோமார்ஃப் செயின்ல இருந்து விடுபடுவோம். இது கடைசி வரை நின்று சண்டையிட்டு தன்னோட கடமைக்கு மேலேயே செஞ்சு ஃபைனலா ஸ்கார் பிரிடேட்டர் கையால கொல்லப்பட்டு இருக்கும். சோ இது சைஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ்ல மத்த சோல்ஜர் டைப் போல இருந்தாலும் இன்டெலிஜென்ஸ்ல கொஞ்சம் டாமினன்ட்டா இருக்கும்னு சொல்லலாம். அதை நிரூபிக்கும் விதமா சாப்பர் அண்ட் கெல்டிக்கை கொண்டுட்டு உடனே ஸ்கார் பிரிடேட்டரையும் கொல்ற முயற்சியில இறங்குன்றதுனால இந்த கிரிட் ஜெனோமார்ஃப் மத்த டைப்பை விட யூனிக் மட்டும் இல்ல ரொம்பவே பலமிக்கதா இருக்கு.
நம்ம லிஸ்ட்ல அடுத்து 5வதா பார்க்க போறது நியோமார்ஃப். இந்த டைப்பை நம்ம ஏலியன் கவர்னன்ட் படத்துல பார்த்திருப்போம். அதுல வெய்லாண்ட் யுட்டானி கார்பரேஷனை சேர்ந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா ஹியூமன் கிரியேட்டர்ஸோட இன்ஃபர்மேஷனை தேடி பிளானட் 4, பாரடைஸ், த இன்ஜினியஸ் பிளானட் இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு ஹேபிட்டபிள் பிளானட்ல லேண்ட் ஆகி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குரூப்ல இருந்த 2 மெம்பர்ஸ் அங்க நிலத்துல ரொம்ப சின்னதா இருந்த சில எக்ஸாக்ஸை மெரிச்சிருவாங்க. அதுல இருந்து மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல ஃபாரின் லிவிங் செல்ஸ்லாம் அந்த 2 க்ரூ மெம்பர்ஸோட மூக்குல காதலன்னு உள்ள என்டர் ஆகி தென் அவங்க உடம்புக்குள்ளேயே சர்டன் ஸ்டேஜஸை கடந்து ஒரு கிரீச்சரா ஃபார்ம் ஆகி ஃபைனலா செஸ்ட் பஸ்டர்ஸ் மாதிரி ஹோஸ்டோட உடம்ப பிச்சுக்கிட்டு வெளியே வந்திருக்குங்க. இனிஷியலி இதுங்க தோற்றத்துல ஜெனோமார்ஃப்ஸ் மாதிரி ரொம்ப சின்னதா தான் இருந்திருக்கும். பட் ஃபியூ ஹவர்ஸ்ல 6 அடிக்கு மேல வளர்ந்து பேலன்ஸ் இருந்த க்ரூ மெம்பர்ஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குங்க. இதுல இந்த நியோமார்ஃபோட அப்பியரன்ஸ் பேல் ஒயிட்ல தலைப்பகுதி கொஞ்சம் ஹியூமன்ஸ் போல இருந்தாலும் பின்புறம் லென்த்தா ஷார்ப்பான எட்ஜ் கொண்டு இருக்கும். அண்ட் இது வாய்ப்பகுதி ஜெனோமார்ஃப் போல இல்லாம வாய் ஃபுல்லா பற்களை கொண்டு கடிச்சு கொள்ளக்கூடிய டைப்பா இருக்கு. என்னதான் படத்துல இதுங்களை க்ரூ மெம்பர்ஸ் கொண்டுற மாதிரி காமிச்சாலும் ஸ்டில் பலம் மிக்கதா இருக்கிறதுனால இதுங்களோட ஸ்கிரீன் டைம் பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும்னு தான் சொல்லணும். அடுத்த லிஸ்ட்ல 4வதா பார்க்க போறது த டீக்கன். இந்த டைப் ஏலியனை 2012ல வெளிவந்த ப்ரொமித்தியஸ் படத்துல பார்த்திருப்பீங்க. இந்த பிரான்சைஸோட கான்செப்ட் படி ஹியூமன்ஸ் உருவாக்குனது இன்ஜினியர்ஸ் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டு ரேஸை சேர்ந்தவங்க அப்படின்னும் அவங்க ஏன் நம்மள உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க ப்ரொமித்தியஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்கி சர்டன் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட்டை வெய்லாண்ட் கார்ப் அனுப்பி வைக்கும். முக்கிய தேடலை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்ச ப்ரொமித்தியஸ் ஃபைனலி LV-223 அப்படின்ற ஒரு எர்த் லைக் மூன்ல லேண்ட் ஆகி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இன்ஜினியர்ஸோட கிரியேஷன்ஸை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் அவங்க உருவாக்கி வச்சிருந்த ஒரு பிளாக் லிக்விட்னால ப்ரொமித்தியஸ்ல இருந்த ஒரு க்ரூ மெம்பர் அஃபெக்ட் ஆகி அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் மூலமா ஃபைனலி ஒரு ஏலியன் பிறந்துடும். ஆக்சுவலி அந்த க்ரூல டேவிட் அப்படின்ற ஒரு ஆண்ட்ராய்ட் பண்ற சம்பவங்களால தான் க்ரூ மெம்பர்ஸ் பெருசா பாதிக்கப்படுவாங்க. பிகாஸ் ஹியூமன்ஸை விட இன்ஜினியர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலயும் அவங்களோட ரிசர்ச்சர்ஸ், டெக்னாலஜிஸ் அண்ட் பயோ வெப்பன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால யாரை பத்தியும் டேவிட் கவலைப்படாம செயல்பட்டதுல ஃபைனலி அந்த இன்ஜினியர்ஸ்ல இருந்த ஒருத்தனை கிரையோ ஸ்லீப்ல இருந்து எழுப்பி விட்டுரும். பட் கதையில ஹியூமன் ஹோஸ்ட்ல இருந்து பிறப்படுத்த ஒரு ஏலியன் அந்த இன்ஜினியர் அட்டாக் பண்ணதுல கடைசியில அவனோட உடம்புல இருந்து இந்த டெக்கான் ஏலியன் வெளியே வந்திருக்கும். சோ படத்துல இந்த டெக்கானுக்கு ஸ்கிரீன் டைம் பெருசா காமிக்கப்படல அப்படின்னாலும் மத்த ஜெனோமார்ஃப் ஹைபிரிட் மாதிரி இல்லாம இன்னொரு அட்வான்ஸ்டு ஏலியன் ரேஸை சேர்ந்த இன்ஜினியரை ஹோஸ்டா கொண்டு உருவாகி இருக்கிறதால இந்த டெக்கான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லா பார்க்கப்படுது. லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது புரோட்டோமார்ஃப். இந்த வீடியோல நம்ம பார்த்துக்கிட்டு வர ஏலியன்களை விட ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒண்ணு அப்படின்னா ஹியூமன்ஸால உருவாக்கப்பட்ட ரோபோட், அதாவது ப்ரொமித்தியஸ் க்ரூ மெம்பர்ஸ் கூட அனுப்பி வைக்கப்பட்ட டேவிட் என்ற ஆண்ட்ராய்டை சொல்லலாம். ஏன்னா இன்ஜினியர்ஸ் மனுஷங்களை உருவாக்குறாங்க, மனிதர்கள் தன்ன மாதிரி ரோபோட்ஸை உருவாக்குறாங்க. அதே மாதிரி தான் பங்குக்கு நம்மளும் எதையாச்சும் உருவாக்கணும்னு சொல்லி ப்ரொமித்தியஸ் படத்துல ஈவிலிஸ்டிக்கா செயல்பட ஆரம்பிச்சு கூட வந்த க்ரூ மெம்பர்ஸே டோட்டலா காலி பண்ணிட்டு தனியாவே சில ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணி இன்ஜினியர்ஸோட பிளாக் லிக்விட வச்சு அவங்களோட மொத்த ரேஸையும் அழிச்சிடுவான். தென் அந்த பிளானட்டையும் தன்னோட ரிசர்ச் யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஃபர்தரா ஹியூமன்ஸ் தேவைப்பட்டதுனால அங்கேயே மாட்டிட்டு இருந்த டேவிட் கவர்னன்ட் டைம்லைன் படி RG-6 அப்படின்ற பிளானட்டை நோக்கி பயணிச்சுட்டு இருந்த இன்னொரு க்ரூ மெம்பர்ஸை இன்டர்ஃபியர் பண்ணி அவங்களை இன்ஜினியர்ஸோட பிளானட்லயே சிக்க வச்சு தன்னோட ரிசர்ச்சை ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவான். சொல்லப்போனா லிஸ்ட்ல இதுக்கு முன்னாடி பார்த்த நியோமார்ஃப் ஏலியன்ஸ் இவனோட ரிசர்ச் மூலமா உருவானதுன்னு தான் சொல்லணும். என்னதான் நியோமார்ஃப் ஏலியன்ஸ் கொல்லப்பட்டு இருந்தாலும் டேவிட் பாத்தீங்கன்னா க்ரூல இருந்து ஒரு மெம்பரை ஹோஸ்டா யூஸ் பண்ணி இந்த புரோட்டோமார்ஃப் அவன் மூலமா வெளியே வர வச்சிடுவான். சோ இந்த ஏலியன் தோற்றத்துல ஜெனோமார்ஃப் போல இருந்தாலும் சைஸ்ல கொஞ்சம் பெருசாவும் தலைப்பகுதி நார்மல் ஜெனோமார்ஃபை விட பெருசா பார்க்கவே மிரள வைக்கும். இருந்தாலும் கவர்னன்ட் படத்தோட ஒரு ஃபீமேல் லீட் மெம்பர் கடைசியா இந்த புரோட்டோமார்ஃபையும் கொண்டுடுவாங்க. ஆனாலும் கதையில டேவிட் பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் லீடை ஏமாத்தி மதர்ஷிப்ல இருந்த ஒட்டுமொத்த காலனியும் டேக் ஓவர் பண்ற மாதிரி காமிச்சது பயங்கர ட்விஸ்ட் அண்ட் ஷாக்கிங்கா இருக்கும். அடுத்த லிஸ்ட்ல 2வதா பார்க்க போறது பிரெடேலியன். இதுக்கு இன்னொரு வகையில தி அபாமினேஷன் அப்படின்ற பேரும் இருக்கு. பேருக்கு ஏத்த மாதிரி இதோட ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா யௌஜா பிரெடேட்டர் அப்படின்றதால பிசிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்காவும் லிஸ்ட்ல இதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லாத்த விட பெருசாவும் இருக்கும். ஏன்னா இதோட பாடி சைஸ் பாத்தீங்கன்னா 10 அடிக்கு ஹைட்டும் சுமாரா 800 பவுண்ட்ஸ்க்கு மேல வெயிட் இருக்கு. ஏலியன் வெர்சஸ் பிரெடேட்டர் மூவில ஸ்கார் பிரெடேட்டர் ஒரு கட்டத்துல ஃபேஸ் அகரால இம்ப்ரெக்னேட் பண்ணப்பட்டு இருக்கும். தென் கிளைமேக்ஸ்ல குயினோட ஏற்பட்ட பேட்டில்ல ஸ்கார் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் மத்த பிரெடேட்டர்ஸ்லாம் அதை ஹானர் பண்ணும் விதமா ஷிப்ல கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஸ்காரோட நெஞ்ச பொளந்துகிட்டு இந்த பிரெடேலியன் பிறந்து வந்திருக்கும். வந்தது மட்டும் இல்லாம ஷிப்ல இருந்த மத்த பிரெடேட்டர்ஸ் அசால்ட்டா கொண்டு இருக்கிறதால நிச்சயம் இது ஒரு ஓபி வாரியர் ஜெனோமார்ஃப் அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. படத்தோட கதைப்படி நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு உல்ஃப் அப்படின்ற பிரெடேட்டர் தன்னோட ஹோம் பிளானட்ல வந்து இது கூட மோதினாலும் ஸ்டில் இதோட பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ்க்கு முன்னாடி அதால கூட தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்காது. ஃபைனலி நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்ணதால தான் இதை கொல்ல முடிஞ்சிருக்கும். இல்லாட்டி நிச்சயம் இது சாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டை முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது த குயின். பொதுவாக எல்லா ஜெனோமார்ஃப் ஏலியன்ஸோட செகண்டரி ஹோம் பிளானட் பார்த்தீங்கன்னா BG-386 அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனோமார்ஃப் ஏலியன்ஸ் என்னதான் பலம் மிக்கதாக இருந்தாலும் இந்த ஃப்ரான்ச்சைஸோட மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் டாமினன்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னா யௌஜா பிரெடேட்டர்ஸ் தான் டாப்ல இருக்கும். ஏற்கனவே டெக்னாலஜிக்கலி பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கிறதால தான் ரேஸ்ல இருக்கிற எல்லாரும் பிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக மற்ற கிரகங்களுக்கும் போய் அங்கே இருக்கிற சுப்பீரியர் ஸ்பீஷீஸை சேர்ந்த ஒத்தியான ஆப்பனன்ஸ் கூட சண்டை போடுங்க. தங்களோட அப்கமிங் வாரியர்ஸும் பவர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக யௌஜாஸ் பார்த்தீங்கன்னா அந்த
BG386 பிளானட்டை தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கிட்டு ஜெனோமார்ஃப் ஏலியன்ஸை அதுங்களே பிரீட் பண்ணி அரேனால சண்டை போடுறதுக்காக யௌஜாஸ் அந்த பிளானட்டை யூஸ் பண்ணிட்டு வந்திருக்குங்க. கதைப்படி ஏலியன்ஸோட குயினையும் கேப்சர் பண்ணி பூமியில அண்டார்டிக் ரீஜன்ல ஒரு பிரமிட் மாதிரி பில்ட் பண்ணி அதுல இந்த குயினை மிகப்பெரிய செயின்ஸால லாக் பண்ணி தங்களுக்கு ஏத்த மாதிரி ஆப்பனன்ஸை பிரீட் பண்ணிட்டு வந்திருக்குங்க. சம் ரீசன்ஸ்க்காக பிரெடேட்டர்ஸ் அந்த பிரமிடை கைவிட்டுட்டாலும் ஃபைனலா 2004 டைம்லைன் படி ஹியூமன்ஸால குயின் அவேக்கன் ஆகி கிளைமேக்ஸ்ல ஸ்கார் பிரெடேட்டரோட ஹியூமனோட கடுமையா சண்டையிட்டு இறந்து போயிருக்கும். என்னதான் குயினும் கொல்லப்பட்டிருந்தாலும் ஸ்டில் மத்த எல்லா ஒரிஜினல் அண்ட் ஹைபிரிட் ஏலியன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் யூனிக்கா இருக்கிறதால தான் இந்த குயின் நம்ம லிஸ்ட்டை முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்த வீடியோல பார்த்தது எல்லாத்தையும் நான் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வந்ததை மட்டும் லிஸ்ட் போட்டிருக்கேன். இன்னும் கிராஃபிக் நாவல்ஸ் அண்ட் புக்ஸ்ல வந்ததெல்லாம் கணக்கெடுத்தா நிறைய போகுன்றதுனால இன்கேஸ் உங்களுக்கு அந்த டைப்ஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கூடி சீக்கிரம் அதையும் மேக் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.